பிறக்கும் போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இருக்கும்போது பல பேருக்கு ஒருத்தர் கூட இருக்க முடியாத ஒரு துர்பாகிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது. அந்த சமயத்துல ஆதரவு கரம் நீற்ற சில பேர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சுயநலமிக்க பரபரப்பான இன்றைய வாழ்க்கை சூழலில் சிலர் ஆதரவற்று வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது. மரணம் அடையும் போது அவர்கள் அடையாளம் தெரியாதவர்களாகவும் சுற்றத்தார் பற்றிய எந்த விவரமும் இல்லாத சிலரும் சடலமாக மட்டுமே காணப்படுகின்றனர். அப்படிப்பட்ட முறையில் உயிர் நீத்தவர்களுக்கும் உரிய மரியாதையுடன் ஈமக்கிரியைகள் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுவது மிகப்பெரிய ஒரு சமுதாய தொண்டல்லவா? தன்னலம் பாராமல் இந்த தொண்டினை செய்யும் பல பேர் நம்மிடையே இருப்பது மனிதம் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றுதானே. என்னுடைய பெயர் ஸ்ரீதர். நான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். யாருடைய வற்புறுத்தலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் என் மனைவியுடன் வந்திருக்கிறேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். வணக்கம். 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 நீங்க ஒரு பெரிய கம்பெனியில நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. எப்படி இதுல வந்தீங்க? நான் வந்து பேசிக்கா வந்து காஞ்சி மகாபரிவர் என்று அழைக்கக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவருடைய ஒரு ஃபாலோயர் நாங்கள். சரிங்க. அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் தெய்வத்தின் குரல் அப்படின்ற ஒரு புக்கா ஒரு 7 வால்யூம் வந்திருக்கு. டெய்லி ராத்திரியில் நாங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட அதில் ஒரு பேஜ் 2 பேஜ் தினமும் படிப்போம். அப்போது அந்த மாதிரி படிக்கிற காலத்தில் அதில் வந்து பெரியவங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த மனிதனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆன்மா அப்படின்றது தான் இறைவன். சரி. எல்லாருடைய உடம்புலையும் இந்த ஆன்மா வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த சரீரம்ன்றது இறந்து போறதுன்னு சொல்றோம். அப்போ இதுக்கு வந்து எந்த மதத்தில் ஒருவன் பிறக்கிறானோ அந்த மத குல வழக்கப்படி அவனை அடக்கம் செய்ய படிக்கும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை படிச்ச உடனே எங்களுக்கு என்னமோ என் மனசுல ரொம்ப ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு நேரா காஞ்சிபுரம் போனேன். 1985. அப்போ நேராக போய் அவங்கள போய் பார்த்து இது மாதிரி இருக்கு, நீங்க சொன்னதை நான் படிச்சிருக்கேன், பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உத்தரவு கொடுங்க, நன்னா பாடு, பரமக்ஷேமமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி இந்த இடது கை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. சரி, வந்துட்டு அப்புறம் அநாத பணம்னா எங்கே போய் தேடுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. எனக்கு வந்து ஏற்கனவே விஸ்ராந்தின்னு ஒரு முதியோர் இல்லம் பழக்கம் இருந்தது. அதுல அவங்க கிட்ட போய், மேடம் சாவித்திரி வைத்தியர் இருந்தேன், அவங்க சொன்னாங்க, நான் ஏற்கனவே நான் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீதர், இல்லை நம்ம கிட்ட முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க எல்லாமே டெஸ்டிடியூட் விமன், இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா என்னையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு. ஸோ இனிமேல் டெத் ஆச்சுன்னா உன்னை சொல்றேன் அப்படின்னாங்க. அந்த நாள்ல இந்த மாதிரி மொபைல் ஃபோன் வசதிகள்லாம் கிடையாது. என்னுடைய எதிர் வீட்டில் ஒரு ஃபோன் இருந்தது. அந்த வீட்டு உங்க வீட்லயும் ஃபோன்? எங்க வீட்லயும் ஃபோன் கிடையாது. அப்போ வந்து நான் ஒரு சாதாரண ஒரு கம்பெனில சேல்ஸ்மேனா இருந்தேன். அப்போ அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுவாங்க, இறந்து போயிட்டாங்கன்னா நான் நேராக போயிட்டு சாவித்திரி அம்மா கூடவே சேர்ந்து அந்த பாடியை எடுத்துட்டு போய் அவங்க பெசன் நகர் மயானத்தில் வந்து அதை தகனம் பண்ணுவோம். 2 பேருமா சேர்ந்து கொள்ளி வைப்போம், வச்சு தகனம் பண்ணுவோம். அப்புறம் மறுநாள் வந்து அந்த அஸ்தியை வந்து கரைக்கிறது. 2001 இதுக்காக ஏன் ஒரு அறக்கட்டளையை நிறுவக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அநாத பிரேத கைங்கரிய ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு பேர், அநாத பிரேத கைங்கரிய ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு அறக்கட்டளை நிறுவனம். அப்பா இருக்கிறவங்க அம்மா இருக்கிறவங்க சுடுகாட்டுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம் இந்து தர்மத்துல சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுவுமே மனசுல தோணலையா? நீங்க என்னைக்காவது அவர்கிட்ட வந்து ஏன் இப்படி பண்றீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அதுவும் அவர் சம்பாதிக்கிற சொந்த காசுல தான் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்காக சொன்னதில்ல. ஏன்னா எனக்கும் சர்வீஸ் மைண்ட் உண்டு. எங்க அப்பா கூட கிராமத்துல அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. அதுல எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இருக்கல. பட் இந்த மாதிரி ஒரு வழியா பண்ணிட்டு வந்துட்டு தென் அவங்களுக்கு வேற ஒரு காரியமும் நம்ம பண்றது இல்லை இல்லையா? அதுக்காக எனக்கு ஆரம்ப காலத்துல பயம் இருந்தது. அதுக்காக நிறைய பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டேன் நானு. இப்படி செஞ்சுட்டு பேசாம வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அவர் அந்த காயத்ரி ஜபிச்சு பூனல் போட்டு ஆபீஸ் போயிடுவாரு. அதனால ஏதாவது பின்னாடி ப்ராப்ளம் வருமா, அந்த ஆத்மாக்கள் ஏதாவது நம்மள, அந்த பயம் இருந்தது. அப்புறம் அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. பசங்களுக்கு தெரியும் நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்களே போயிருக்காங்க. அவங்களுமே இப்ப சில சமயத்துல நான் ஊர்ல இல்லாத போது சேல்ஸ் வெளியூர் போயிட்டேன்னாக்கா, முதியோர் இருந்து தகவல் வந்தாக்கா என்னுடைய பெரிய பையனே ஒரு அந்த வண்டியை எடுத்துட்டு வேன் எடுத்துட்டு நான் தானே போய் அந்த பாடியை எடுத்துன்னு போய் அவனும் அடக்கம் பண்ணுவோம். பசங்களும் இந்த சர்வீஸ்ல இருந்திருக்காங்க. இங்க இருந்த வரைக்கும், இந்தியால இருந்த வரைக்கும் அவங்களும் பண்ணிருக்காங்க. சரிங்க. 2001 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த அமைப்பு உருவாக்கணும், அறக்கட்டளை உருவாக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து இது மாதிரி அன்கிளைன் பாடிஸ் நிறைய இருக்கு, அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க
அப்போ கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் லெட்டர் எழுதணும். ஏற்கனவே இது மாதிரி பண்ணிட்டு இருந்த ஒரு நண்பர் சுவாமின்னு ஒருத்தர், அவருடைய தொடர்பு கிடைத்தது. அவர் சொன்னாரு, நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க சார், நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து பண உதவி தான் முக்கியமா இது தேவையா இருக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்க அதை உடனே ஒத்துண்டு. பட் அன்கிளைம்னா கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டலே இருக்கணும், 15 நாளா இருக்கணும். ஆமா, அதாவது சட்ட பிரகாரம் வந்து 5 நாளுக்குள்ள இவங்க எல்லாம் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு மேடம். சரிங்க. ஆனா அவங்களால பண்ண முடியறது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் இதை அவங்க வச்சிருக்காங்க. 1 மாதம் வரைக்கும் ஒரு அன்கிளைம்டு பாடி ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரியில இருக்கும். மார்ச்சுரியில வச்சிருக்காங்க. இப்போ ரயில்வே ட்ராக்ல இருக்கும், இல்ல ஒரு ரோட் பிளாட்ஃபார்ம்ல இருந்திருக்கும். எந்தெந்த போலீஸ் யாரு பார்த்தாங்களோ அவங்க இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற அந்த யார் போலீஸும் அவங்க தான் வந்து இதை வந்து இதுக்கு உண்டான ஒரு என்கொயரி எல்லாம் பண்ணி இதை பண்ணணும். பட் மேக்ஸிமம் அங்க அன்கிளைம்டு பாடி சொல்லும்போது டெஸ்டியூட் விமென் ஆர் மென் இருப்பாங்களா, இல்ல ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் இருப்பாங்களா? ஆமா, எல்லாமே இருக்குங்க மேடம். சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்ல கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இது வந்து இப்படியே போட்டிருக்காங்க, யாருமே வந்து என்ன சார் ஒரு நாங்க பாக்குறவங்களுக்கு பயமா இருக்கே அப்படின்னு. அப்படி இல்லை. அதாவது அந்த போலீஸோட என்ன பண்றாங்கன்னா, அவங்க அது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, வந்து பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ஒரு ஏதோ வெண்டரா இருக்கலாம், இல்ல அந்த ஏரியால பழகின ஒரு மனிதரா இருக்கலாம், யாராவது ஐடென்டிஃபை பண்ணுவாங்களா அப்படின்னு கொஞ்சம் நாரி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நாய். ஸோ அப்போ வந்து அங்க இருக்கிறவங்கள பக்கத்துல கிடக்காரங்களே, ஆட்டோ ரிக்ஷா அந்த மாதிரி டிரைவர்ஸ் அவங்களெல்லாம் கேட்பாங்க. அவங்க யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க தேடும், இல்லைன்னா அவங்க முயற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேரா அது எந்த ஜூரிஸ்டிக்ஷன் வருதோ அங்க எடுத்துன்னு போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ஓ ராயப்பேட்டாவோ எங்க எந்த ஜூரிஸ்டிக்ஷனோ அங்க எடுத்துன்னு போய் அந்த மாச்சூரியில வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த காவல்துறை அதிகாரி தான் அவங்க தான் அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அறக்கட்டளை ஆரம்பிச்சப்பறம் நாங்க என்ன பண்ணோம்னா, இதை வந்து பிளக்ஸ்லயே நல்லா போட்டோவா எடுத்து அந்த எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மெயின் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்றோம். சோ தட் அட்லீஸ்ட் அதுல யாராவது பார்த்து அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு 15 பேர் போடும்போது போட்டோஸ் அதுல ஒரு 3-4 பேர் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. அவங்க வந்த உடனே we will hand it over them. போலீஸ் வேற மாநிலத்துல இருந்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து உடனே அது எந்த ட்ரெயின்ல வந்தாங்களோ, அது எந்த ஸ்டேஷன் எல்லாம் போறதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுவோம். அதெல்லாம் நாங்க இங்க அறக்கட்டளை மூலியமா அது பண்றோம். அதை பண்ணி அதை வந்து அவங்க கன்சர்ன் யாரோ அவங்களுக்கு அதை சேர்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பட் இது 1 மாசத்துக்குள்ள நடக்கணும். 1 மாசத்துக்குள்ள நடக்கும். You cannot keep the body beyond 1 month. அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு டீகம்போஸ் ஸ்டேஜ்க்கு வந்துரும். பட் நிறைய தடவை உங்களுக்கு அந்த டீகம்போஸ்ட் பாடி கூட வந்திருக்கு மேடம். நிறைய வந்து அதல எடுத்துட்டு அடக்கம் பண்றது. ஆமா. அது வந்து அவங்க வெள்ளிக்கிழமையில சாதாரணமா வாரத்துல கேட்பாங்க, சார் இந்த சண்டே பண்ணலாமான்னு இருக்கோம், நாங்க போலீஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பலாம்னு இருக்கோம், நீங்க தயாரா இருக்கீங்களான்னு உடனே சண்டே அன்னைக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லிடுவோம். சோ இப்போ ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய டீம், ஒரு 30 வாலண்டியர்ஸ்க்கு மேல இருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற யங்ஸ்டர்ஸ். அதுல ஜென்ஸ் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, எல்லாரும் வர்றாங்க. சோ இவங்க எல்லாமே சேர்ந்து நாங்க அங்க போயிடுவோம். அது மொத்தமா அவங்க அந்த பேக் பண்ணி நாங்க வந்து வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க எவ்வளவு பாடி இருக்குன்னு. சோ அதுக்கு அவங்களுக்கு உண்டான தேவையான துணி, அந்த ஷீட் எல்லாமே நாங்க வாங்கி கொடுத்துருவோம். இதெல்லாமே செல்ஃப் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்றீங்க? இதெல்லாம் ஆமா, ட்ரஸ்ட்ல இருந்து செல்ஃப் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ரைட். சோ ட்ரஸ்ட் இருக்குதுனால உங்களுக்கு டொனேஷன்ஸ் வருது. ஆனா வருது மேடம். நாங்க இது வரைக்கும் யாரையும் போய் கேட்டது இல்ல. பட் இட் இஸ் கமிங் as a good cause. We are getting money. சரிங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த முறைகள் எப்படி இருக்கும்? அந்த மதத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணுவீங்களா? இல்ல, இதான் இந்த கிடைக்கிற பாடி வந்து ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா எந்த மதம் எது பேரு ஒன்னும் தெரியாது. அந்த இதுல வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 45 மதிக்கத்தக்க ஆண் பிணம், பெண் பிணம் அப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். எந்த பரியல் கிரவுண்ட்ன்றதும் போலீஸே டிசைட் பண்ணும். அவங்க சொல்ற இடத்துக்கு நாங்க போயிட்டு அங்க எல்லாம் ஒரு பெரிய குழியா வெட்டி அதுல எல்லாம் பெரிய பாடியும் அதுல போட்டு நாங்க வந்து ஜெனரலா வந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பிரேயர் பாடுவோம். அந்த பிரேயர் மட்டும். ஆமா, சில பேர் சிவபுராணம் படிப்பாங்க. எங்களுடைய இதுல வாலண்டியர்ல ஒரு கிறிஸ்டியன் இருக்காங்க, அவர் வந்து சில பிரேயர் பண்ணுவாங்க. பொதுவா இறைவனை வேண்டிப்போம், இந்த ஆத்மா நல்ல கதி அடையட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு வாக்கரிசி போட்டு பூவெல்லாம் போட்டு அப்புறம் பாலும் விட்டு பூர்த்தி பண்ணிடுவோம். ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அதுலயும் வாலண்டியர்ஸ் அத்தனை பேரும், அதுவும் படிச்சவங்க எல்லாரும் ஐடி கம்பெனில வேற இடத்துல இருந்து இருக்கிறவங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த வேலையை பார்க்கும்போது ஒரு பக்கம்
ஒரு சந்தோஷமாவும் இருக்கு, நம்ம ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். ஆனா சில நேரத்துல சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மள அப்படியே மனசுக்கு வந்து ரொம்ப பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஸ்ஹார்ட்னிங் இருக்கும். ஐயோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. பட் இது எல்லாமே நீங்க பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்க? சமுதாயம் அப்படின்றத வந்து இதுக்கு நம்ம கண்டிப்பா எல்லாருடைய பணியும் இருக்கு இதுல. ஏன்னா ஒருத்தரும் இந்த வேலை பண்ணோம்னா ஏதோ நிறைய தேவைகள் இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பயம் முன்னெல்லாம் இருந்தது. இப்ப ரொம்ப மாற்றம் இருக்கு. முன்ன வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வேலை ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைக்கும் இன்னைக்கு நிறைய மாறுதல் இருக்கு. நிறைய பேர் அதுக்கு பயப்படலை, சந்தோஷமா வர்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த டே வந்து ஹாஸ்பிட்டல் மாச்சூரியில ரொம்ப ஒரு சந்தோஷமா தான் வருவாங்க எல்லாரும். இந்த ஒரு துக்கமாவே வரமாட்டாங்க. ஒரு நல்ல வேலை பண்றோம், அந்த ஆத்மாவை வந்து இவங்களை இந்த சரீரத்தை பஞ்சபூதத்துல வந்த ஒரு சரீரம் திருப்பி பஞ்சபூதத்துல போகணும். அதை நீங்க எரிக்கலாம், மண்ணில் புதைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதுதான் முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து இப்ப பண்றாங்க. அதனால இப்போ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாவே இருக்கு. ஆரம்ப நாள்ல தனி ஒரு மனிதன் தான் பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க, எல்லாருமா சேர்ந்து பப்ளிக் சப்போர்ட் இருக்கிறதால அது ரொம்ப சந்தோஷமாவே பண்ண முடியாது. இந்த சமுதாயத்துல நல்லது செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இன்னும் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள், வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் இதுல சேர்ந்து கலந்து ஒரு டைரக்டா இதை பண்ணும்போது உங்க வீட்டுல எதிர்ப்புல எதுவுமே தெரிய வைக்கலையா? Ma'am, to start with, August 26, 2009, there was a message in Rediff saying that Sunday morning, this was a message, Sunday morning when everybody is having a cup of coffee, Sridhar is with the mortuary. அது பார்த்து படிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசின அபுதாபில எதுல இருந்தது? Rediff mailல வந்தது. ஓகே, Rediff mailல மெசேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு பேசி இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து ஃபைனான்ஷியல் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு 2012 இருந்து சர்வீஸ் போறா எவ்ரி சண்டே, ஐ மீன் மந்த்லி அந்த சண்டே போகும்போதெல்லாம் ஸ்டார்டட் கோயிங். இனிஷியலா வந்து ஒரு லேடி வந்து சுடுகாடு போறா, செய்யறா, கொள்றான்னு அந்த ஒரு அப்ஜெக்ஷன் எல்லாம் இருந்தது. எனக்கு சப்போர்ட் வந்து மை ஹஸ்பண்ட் அண்ட் 2 பசங்க தான். சரிங்க. அவளால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் இந்த இதுக்கு வர முடிஞ்சது. பட் சுத்தி இருக்கிறத சமுதாயம் அது என்ன சொல்லும்? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். ஆமா மேம், நிறைய எதிர்ப்பு வந்தது. சில டைம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக முடியாது, அன்னைக்கு சர்வீஸ் இருக்கு அன்னைக்கு. ஸோ உனக்கு இது முக்கியமா அது முக்கியமான ஒரு இது மாதிரி வரும். என்னை பொறுத்த மட்டும் இதுதான் முக்கியம், சர்வீஸ் தான் முக்கியம். 2 கை 2 கால் 2 கண்ணு நல்ல ஒரு யோஜனை சிந்தனை இருக்கும்போது நம்ம 4 பேருக்கு பயன்படணும். இதுதான் என்னோடது. ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா கூட அவளை போய் பார்த்துக்கலாம். பட் இவாளுக்கு இந்த சர்வீஸ், அந்த ஆத்மாக்கு நம்ம பண்றோம் பாருங்க, அது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன ஃபங்க்ஷன் அப்புறமா போய் பார்த்துக்கலாம், இந்த ஃபங்க்ஷன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எங்களோட மோட்டிவ் என்னன்னா நல்லதே பண்ணுவோம், நம்ம நல்லா இருக்கும்போது நல்லது பண்ணணும் தான் வந்து மெயினான மோட்டிவே. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி கூட நாம சங்கீர்த்தனை இருந்தது ஈவினிங் எங்க வீட்டுல. மார்னிங் சர்வீஸ் போயிட்டு தான் வந்தேன். எல்லாரும் கேட்டாங்க எங்க சித்ரா இல்லையான்னு. ஒரு இல்ல இங்கதான் போயிருக்காங்க சர்வீஸ்க்கு. நான் வந்த உடனே, உங்களுக்கு தெரியும், வந்த உடனே குளிச்சு எல்லாம் இன்னைக்கும் போனோமா ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஆனா எங்க ஹஸ்பண்ட் பசங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கும் போனோவோ. ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா ஆத்ம திருப்தி மட்டும் இல்லாம பர்சனலா எங்கேயோ ஒரு இடத்துல பாதிச்சிருக்கோம். எங்கேயாவது உங்களை வந்து இந்த மாதிரி சம்பவம் பாதிச்சிருக்கா பர்சனலா? சம்பவம்னா மேம் 2015 பெரிய பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்கிட்டு வரும்போது வந்து ஒரு மென்டலி ரிட்டார்ட் லேடி வந்து ரோட் கிராஸ் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப சம்மரா இருந்தது. ஸோ என்னாச்சு, எங்க வண்டியை வந்து கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டிட்டோம், அவளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு. சரி. பின்னாடில இருந்து வந்த வண்டி எங்களை இடிச்சது. இடிச்சு எங்க வண்டி வந்து மீடியன் இடிச்சு வண்டியே தலைகீழ திரும்பி 3 டயர் பர்ஸ்ட் ஆகி. ஓகே. நாங்க அது வந்து ஒரு சினிமால இதுல எல்லாம் தான் பார்க்க முடியும், இப்படியும் நம்மளுக்கு நடக்குமா? எனக்கு நடந்திருக்கும் போது என்னாச்சு, அங்க பக்கத்துல இருந்தவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு உங்களை வந்து இந்த இடத்துல பணமா தான் நாங்க எடுக்க வந்தோம். நான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. 3 டயர் பர்ஸ்ட் ஆயிடுத்து. என் பெரிய பொண்ணோட பாதி உடம்பு வெளியில வந்துடுது. நான் ரைட் சைடு பிடிச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் கீழே விழுந்தேன். என் ஹஸ்பண்ட் சீட் பெல்ட் போட்டிருந்தாரு, அவர் மேல டிரைவர் விழுந்துட்டார். அப்ப எனக்கு அந்த வயசானம்மா சொல்லும் போது 2 தான் சொன்னாங்க, இன்னைக்கு உங்களை வந்து எடுக்கிறது பணமா தான் எடுக்க வந்தோம்.
அடுத்தது என்ன கேட்டாங்க, உன் தாலி பாகியம் ரொம்ப இதுமா, நீ எந்த தெய்வத்தை இன்னைக்கு கும்பிட்டு வந்த? அது பின்னாடி பார்க்கும்போது தான் மேம், நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த கேளம்பாக்க ரோடு உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வண்டியும் வரல மேம். அப்பதான் தோணித்து, அந்த வயசான அம்மா ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? ஒரு தடவையும் நாங்க சர்வீஸ்க்கு போயிட்டு வரும்போது மேம், போயிட்டு எல்லாம் அடக்கம் எல்லாம் முடிச்சிட்டு வரும்போது மனசு பாரமாயிடும். இவ்வளவு பெரிய கல்ல முழுங்கினா மாதிரி இருக்கும். ஒரு தடவையும் வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு சொல்லுவேன், நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுதான், இந்த ஈகோ ஆதி இதெல்லாம் விட்டுடணும். ஆனா என்ன கஷ்டம் என்ன இருந்தாலும் ஒரு சந்தோஷம், நம்ம இவ்வளவு பேருக்கு நம்ம இது பண்ணுறோம். ட்ரூ. லக்ஷ்மண் சார், நீங்களும் இதுல இருக்கீங்க. நீங்க இந்த ட்ரஸ்ட்ல இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த சர்வீஸ் பண்றீங்களா? இது இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் என்னுடைய பக்கத்துல நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அவங்க யார் எந்த டெத் இருந்தாலும் போயிடும். எனக்கு அது என்னன்னு தெரியாது. ஸ்கூல் டைம் ஏதோ ஒரு உந்துதல். எஸ், பள்ளிக்கூடத்துல இருந்து இது 10th, பண்ணிட்டு ஆமா 10th 11th எல்லாம் படிக்கும் போதெல்லாமே நான் எனி டெத்ல இருப்பேன். அப்புறம் தூக்கிட்டு எல்லாம் போறதுக்கு ரொம்ப அது என்னன்னா அந்த நேரத்துல ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது. பட் அந்த ஒரு சோகம்னு ஒரு காரியத்தை பண்ணும்போது கூட அந்த ஆர்வம் இருந்து அதுல இருந்து அப்படியே இம்பைப் ஆகி வந்தது. இல்ல லேட்டர் ஆன் ஸ்ரீதர் நானும் அவர் 83ல இருந்து நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் 83 இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அப்படியே கூடவே இருக்கறாங்க. he said that இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணனும்னா I started associating. அதெல்லாம் அசோசியேட் பண்ணிட்டு கூடயே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ அந்த இதெல்லாம் என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு ஆத்ம திருப்திங்கிறது கூட ஒரு செல்ஃபிஷ்னஸை காமிச்சிடும். நான் அந்த மாதிரி கூட நினைக்கல. ஏதோ ஒரு இதை நம்ம பண்ணணும், ஒரு இது ஆயிருக்கு, ஒரு அசம்பவம் இது இருக்கு, அந்த மாதிரி இது இருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம என்ன முடியுமா மேக்ஸிமம் செய்யணும்ன்ற ஒரு நோக்கம் தானே தவிர இதனால என்னுடைய ஃபேமிலி வில் பி நல்லா இருக்கும் போற அந்த மாதிரி ஒரு இதுவே நினைவே வரல எனக்கு. நம்ம இந்த சோஷியல் சர்வீஸ் பண்றதுனால நாளைக்கு நமக்கு தான் அந்த ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் வருது, அதெல்லாம் உங்களுக்கு தாட்? அந்த மாதிரி தாட்டே இல்ல. அது என்ன வருதோ வந்துட்டு போட்டோம். பிகாஸ் இட்ஸ் ஆல் ப்ரீ டிட்டர்மைன்ட். வேற இந்த பண்ணணும்ன்ற ஒரு நோக்கம் அந்த இதுல இருந்து ஆரம்பிக்கும் போது இவர் இந்த ட்ரஸ்ட்னு ஃபார்ம் பண்ண உடனே ஒரு இது அதோட நம்ம சேர்ந்து பண்ணணும் இன்ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டார்ட் பண்ணதுல நான் எதுவும் பிரைவேட்டா இது பண்ணல. ரைட். ஆரோக்கியானா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு. நீங்க எப்படி இந்த ட்ரஸ்ட்ல ஜாயின் ஆனீங்க? இந்த ட்ரஸ்ட்ல வந்து அதே ரெடிஃப் ஆர்டிக்கல் நான் படிச்சதுக்கு அப்புறம் என் டீம்ல வந்து அந்த மெயில ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ண உடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சரி இது பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இது வந்து ஹரியன் சாரோட மூத்த மகன் ஹரி, அவங்களோட டீம்ல தான் இருந்தேன். அப்போ சொன்னாங்க ஹரி அண்ணோட அப்பா தான் இது பண்றாங்க. சரி ஆனா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, நானும் இந்த சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா தரப்புல இருந்து வாலண்டியர்ஸ் வராங்க, ட்ரஸ்ட்லயும் இருக்காங்க. இதுக்கப்புறம் கொண்டு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? இப்போ வந்து நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை மேடம். இப்போ எப்படி ஆயிருக்குன்னா இந்த ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கு ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, வாலண்டியர்ஸ் இருக்கா. இப்போ நான் வந்து ஊர்லயே இல்லை. இப்போ நான் என்னுடைய பசங்க 2 பேருமே வெளிநாட்டில் இருக்கிறதா நான் அங்கே போற சமயத்திலையும் இந்த ஒர்க் எப்பவுமே ஸ்டாப் ஆகாது. ஓகே, கண்டினியூஸா அவங்க வந்து அந்த காவல்துறை என்ன எங்க இருந்தாலும் கூப்பிடுவாங்க. நான் உடனே இவங்க கிட்ட பேசின உடனே இவங்க இந்த வேலையெல்லாம் இவங்களே பண்ணி இந்த டீம் மொத்தமா போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவாங்க. உலகத்துல எங்க இருந்தாலும் 24 மணி நேரம் உங்க போன் ஆன்ல இருக்கணும். ஆமா மேடம். பட் ஒரு விஷயம் தெரியணும், ஒரு மார்ச்சரி சொல்லும் போது எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், ராயப்பேட்டா இருக்கட்டும், எங்க இருந்தாலும், ஈவன் நீங்க சொன்னீங்க பிரைவேட்டா எங்கேயாவது ஒரு அனாதை இல்லத்துல இருந்து போன் கால் வந்தாலும் ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயம் பிரைவேட்டாக நீங்க பண்றீங்க. இந்த விஷயங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அது அவங்களுடைய தரப்புல அவங்களுடைய சார்பாக தானே அவங்க செய்யணும். ஏன் பிரைவேட்டா கொடுக்கறாங்க? அதாவது இதுல 2 விஷயம் மேடம். இந்த கவர்மெண்ட்ல போய் நம்ம இதை வந்து ஃபைல் பண்ணணும்னா கேஸ் ஃபைல் பண்ணணும், பப்ளிக் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணணும். இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படி இதெல்லாம் காலதாமதமா பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இது மாதிரி போறதை விட நம்ம சொசைட்டிக்கு என்ன தேவை முக்கியமா அதை பண்ண ஆரம்பிப்போம். குறை அப்படின்றது சொல்றதை விட நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ண ஆரம்பிச்சோம்னாவே பாதி விஷயம் இதுல இருந்து சரியா போயிடும் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்க பண்றது தப்பு, இதுக்கு வந்து காவல்துறையில இதுக்கு வந்து இந்த இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காரணங்களால நடக்க முடியல. அதை நம்ம அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய எண்ணம் அது. சோ அதனால என்னன்னா என்ன பண்ணணும்னு பெரியவங்க சொன்னாங்க. அஞ்சு பிரிவா ரொம்ப சொல்றீங்க, இந்த பஞ்சபூதத்துல வந்து சரீரம் பஞ்சபூதத்துல போகணும், அதுக்கு பண்ணான உதவி பண்ணு அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதை வந்து நம்ம போய் டிபேட் பண்ண வேண்டாம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை எடுத்து பண்ணணும்.
அதாவது அவர் சொன்ன மாதிரி நீங்க கேட்ட மாதிரி இது பலன் இருக்கா, என்ன கிடைக்கும் அப்படின்ற எண்ணமே எங்கேயுமே வந்தது இல்லை. ஆனா தர்மசாஸ்திரத்துல சொல்றது, அதாவது ஒரு மனிதனை நீங்க அடக்கம் பண்ணீங்கன்னா ஒரு சரீரத்தை அஸ்வமேதியாகம் பண்ண பலன் அப்படின்னு சொல்லுது. ஆனா அது எதையுமே நினைச்சியோ இல்ல இதெல்லாம் தெரிஞ்சியோ அப்படிலாம் பண்ணல. பெரியவங்க சொன்னாங்க அப்படியே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இது பண்ணிட்டு இருக்கோம். பெரிய சப்போர்ட் எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு மேடம். அதனால ரொம்ப சந்தோஷமா பண்றோம். ஒரே ஒரு நிறைவு, நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் பரவாயில்லை, இந்த வேலை கண்டினியூஸா நடக்கும். அதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆயிடுது. அது சந்தோஷமா நடக்கும். பட் அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி ஒரு மெயில்ல வந்தது, when everybody is having a cup of coffee, Sridhar is at mortuary. அது வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நீங்களும் ஆசைப்படுவீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில லேட்டா எழுந்திருக்கணும். அவங்க சொன்ன இதே பாயிண்ட், சில ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் அவரால் வரவே முடியாது. எப்போ இருந்தாலும் எனக்கு சர்வீஸ் இருக்கு, நீ போயிட்டு வா அப்படின்ட்டுவாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் அது ஃபீல் பண்ணேன். அப்புறம் இது இவ்வளவு பழகிடுச்சு. அவர் அப்படிதான், இதுதான் அவருக்கு ஆத்ம திருப்தி கொடுக்குதுன்னா அதுக்கு எடுக்க வேண்டாம். அண்ட் அவரை ஜெகத்குருவா நம்ம ஏத்துன்னு இருக்கும்போது அவர் எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாட்டாலும் முடிஞ்சதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அது இது வந்து அவர் சொல்லி எடுத்துட்ட காரியம். ஸோ இதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ரைட். இது ஸ்ரீதர் அவருடைய டீம் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்கு. அவங்க கிட்டயும் பேசுவோம் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு. ஒரு முறை நைட் ஒரு 1 மணிக்கு கோயில்ல தேர் கொண்டு வராங்க. தேர் வரும்போது நடைபாதையில ஒரு பல வருஷமா அந்த பகுதியில யாசகம் எடுத்துட்டு இருக்கிறவங்க மரணம் அடைஞ்சிட்டாரு. அப்போ அந்த பாடி எடுத்தாதான் தேர் அந்த வழியே போக முடியும். அப்போ அந்த 1 மணிக்கு போலீஸ் கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா அஸ்ரப் பெரிய தாடி வச்சு. உங்க ட்ரஸ்டோட பேர் என்ன? ஜீவசாந்தி அறக்கட்டளை. நீங்க தான் அதுல நான் வந்து நிறுவன தலைவரா இருக்கிறேன். நிறுவன தலைவரா இருக்கீங்க. நீங்க அந்த ட்ரஸ்டோட செக்ரட்டரியா இருக்கேன் மேடம். ஓகே. நீங்க 2 பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க. ஆமாங்க மேடம். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். இவ்ளோ படிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறீங்களா? இல்லைங்க மேடம், நாங்க முழு நேர பணி இதுதான், கல்லூரி முடிச்சதுல இருந்து. படிப்பு முடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பளம் வாங்குவோம், வாழ்க்கையில முன்னேறுவோம், உங்களுக்கு அந்த ஆசைகள் இல்லையா? இல்ல, சாமானியர்களுக்கு இருக்கக்கூடிய கனவு எங்களுக்கு இருந்துச்சு. படிச்சு நல்ல வேலைக்கு போய் காலையில டக் பண்ணி ஆபீஸ்ல சிஸ்டம் முன்னாடி உட்காரணும்னு நினைச்சு அந்த மாதிரியான எண்ணங்கள் கனவுகள்ல இருந்துச்சு. எங்க வீட்டுல நாங்க முதல் பட்டதாரிகள் எல்லாருமே. ஆனா கல்லூரி படிக்கிற காலத்திலே நாங்க என்ன பண்ணோம்னா, ஏழை மக்களுக்கு, இப்ப கூட இருக்கவங்களோட பேரண்ட்டுக்கு யாரோ உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல போறது, பிளட் டொனேட் பண்றது, ஏழைகளுக்கு குழந்தைகளுக்கு கல்வி கத்து கொடுக்கறது அப்படின்னு போனோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கும் கணிதத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்க ஆல்பா லாம்டா தீரெல்லாம் படிச்சோம், அதுக்கும் எங்க வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்ல. கல்வி அது அறிவுக்கு, அதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்ல. நன்மை செய்தால் நன்மையே நடக்கும். அதனால சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், சிம்பிள் அரித்மெட்டிக். இப்போ மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி எதை விதைக்கிறோமோ அதை தான் எடுக்க முடியும். நாங்க ஏழை மக்கள் உள்ளத்துல, ஆதரவற்றோரோட உள்ளத்துல, நோயாளிகள் உள்ளத்துல அன்பை விதைக்கிறோம். மேத்தமேட்டிக்ஸ் படி ரிசல்ட் அன்பையே அறிவுட செஞ்சுக்கிறோம். சோ நீங்க 3 பேரும் இந்த கட்டளையில இருக்கீங்க. இந்த வேலையை செய்யும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கு. ஏன்னா காலையில இருந்து எந்திரிச்சு ஏதோ ஒரு உதவி, டெய்லியும் ஏதோ ஒரு உதவி செய்யறோங்கிற ஒரு மனநிறைவும் எங்க கிட்ட இருக்கு. உங்க வீட்டுல நீங்க 2 பேரும் வந்து முதல் பட்டதாரிங்க. சோ நிறைய கனவுகள் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்கும். வீட்டுல சப்போர்ட் எப்படி இருந்தது? ஆரம்ப காலகட்டங்கள்ல உறவினர்கள் இல்ல பேரண்ட் ஆகட்டும், ஒரு டெட் பாடி படிச்ச இளைஞர் ரோட்ல இருக்கிற HIV, TB, கேன்சர் டெட் பாடி எடுப்பீங்க, அதை இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அந்த மாதிரி சில போராட்டங்கள் இருந்துச்சு. எங்களுக்குள்ளேயும் அதான ஒரு போராட்டங்கள் இருந்துச்சு. நாளடைவில் இதோட ரிசல்ட், இதோட கண்ணியம், இதோட உயர்வு எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு உடலுமே அந்தந்த மதத்தோட அடிப்படையில நாங்க அடக்கம் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மதத்திலுமே இந்த பணியை, இப்ப குறிப்பாக நான் சார்ந்திருக்கக்கூடிய என்னோட சகோதர மதமான இந்து மதத்துல வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவர் குறிப்பிடுறாரு, இந்த பணி வந்து அஸ்வமேத யாகம், அதாவது சக்கரவர்த்திகள் செய்யக்கூடிய அஸ்வமேத யாகத்தை விட 1000 மடங்கு உயர்வான பணின்னு சொல்றாங்க. இப்ப இஸ்லாமியர்ல சொல்லும் போது நபிகள் நாயகம் சொல்றாரு, உகது மலை அளவுக்கு நீங்க ஒரு சாதாரண ஒரு டெட் பாடி கூட போனாலே நன்மைனாங்க. அப்போ அன்னோன் டெட் பாடி கூட போகும்போது எவ்வளவு மலைன்னு அது இறைவன். இப்ப கிறிஸ்தவத்துல எடுத்துக்கிட்டா பைபிள்ல தோஃபோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தன்னுடைய அத்தியாயத்துல கொடுப்போமோ, அது உலகெங்கிலும் அவர் இந்த பணி நடந்து போய் ஆதரவற்ற மக்களுக்காக உதவி செய்யறாங்க. அப்போ எல்லா மதத்திலையும் எல்லா இடங்கள்லயும் மிக உயர்வா பார்க்கக்கூடியது. இன்னைக்கு எங்க வீட்லயே அது உயர்வா பாக்குறதுனாலதான் இந்த பணியை நாங்க முழு நேரமா செய்ய முடியுது. பசங்க பாக்குறாங்களா? நீங்க எப்படி? நாங்க எங்க குழந்தைகளை கூட்டிட்டு போவோம் இந்த ஃபீல்டுக்கு. ஓகே.
உங்க பசங்களுக்கு என்ன வயசாகுது? என்னோட பையனுக்கு 9 வயசு ஆச்சு. இப்போவே அவனை கூட்டிட்டு போயிடுவீங்க? ஆமா, அவனோட லாஸ்ட் ஜனவரி 21 வந்து அவனுக்கு பர்த்டே. அவன் பர்த்டே அன்னைக்கு 2 குழந்தை நாங்க அடக்கம் பண்ணோம். அன்கிளைம்டு பாடிஸ் குழந்தைங்களது எப்படி இருக்க முடியும்? கோவையில வந்து நிறைய குக்கிராமங்கள் வந்து கோவையை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கு. இங்க இருந்து மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி வரக்கூடியவங்க தினமும் வந்து கூலி வேலை ஆட்களாக தான் இருப்பாங்க. தினமும் வந்து தினக்கூலியாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தோன்னா அந்த 500 ரூபாய் பாத்தீங்கன்னா 2-3 நாள்லயே அந்த 500 ரூபாய் அவங்களுக்கு செலவாயிடும். ஒருவேளை குழந்தை இறந்து பிறந்துருச்சுனாலோ அல்லது வந்து குறை பிரசவத்துல அந்த குழந்தை இறந்துருச்சுனாலோ அந்த மாதிரி குழந்தைகளை வந்து அடக்கம் பண்றதுக்கு வழி இல்லாம பாத்தீங்கன்னா அந்த கேட்டு முன்னாடியே நிப்பாங்க. அவங்களோட முழு மனதோடு, ஏன்னா பிள்ளை பெத்த உடம்பு வந்து அந்த பொண்ணு ஐசியூல இருப்பாங்க. கூட யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஒன்னா பாட்டி இருக்கும், இல்லாட்டினா வேற யாரோ அம்மா யாராவது இருப்பாங்க. அப்பா பால் வாங்கி கேட்டாங்கன்னா திடீர்னு பால் வாங்கி கொடுக்கணும்ப்பா, கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைய அப்படியே கையில கொடுத்துருவாங்க, நீங்க அடக்கம் பண்ணிருங்க. நாங்க போய் அதை உண்டான முழு மரியாதையும் கொடுத்து அந்த குழந்தைக்கு கடைசியா பால் உட்பட எல்லாத்தையும் ஊத்தி அந்த குழந்தைய அடக்கம் பண்ணி அதை போட்டோ எடுத்து அந்த அம்மாட்ட கொண்டு காமிச்சிருவோம். இதாம்மா இந்த குழந்தைய அடக்கம் பண்ணிட்டோம், இந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்கோம், ஒரு மரம் வச்சிருக்கோம், செடி வச்சிருக்கோம், கண்டிப்பா அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்திடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வாழ்த்துக்கள் தான் நாங்க பெருசாவும் புண்ணியமாவும் நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு சிட்டிக்குள்ள ஒரு டெட் பாடி அடக்கம் பண்றது குறைந்தது ஒரு 1000 ரூபாய் பண்ணணும். இவங்களுக்கு 1000 ரூபாங்கிறது இவங்க பெரிய விஷயம். அப்போ என்னன்னா எல்லாருமே ஒரு கனத்த இதயத்தோட தான் அந்த சம்பவம் நடைபெறும். நம்ம நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி நியாயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. இப்போ பேரண்டும் ரொம்ப கனத்த இதயத்தோட தான் ஒருவேளை குப்பை தொட்டியில போடலாமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட விஷயம். அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிறப்பு கவனம் எடுத்து அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் முழு மனதோடு நாங்க கேட்டுக்குவோம், நீங்க எந்த மதம் அப்படின்னு கேட்டுக்குவோம். அவங்க திருப்திக்காக எங்க ட்ரஸ்ட்ல எல்லாருமே சேர்ந்து அவங்களோட மதத்தின் அடிப்படையில முழுவதுமா அதன்படியில நாங்க அடக்கம் பண்ணிடுவோம். ஆஷிக், நீங்க இதுல இன்வால்வ்டா இருக்கீங்க. நீங்க முழுசா இதுலயே இருக்கீங்களா இல்ல எங்கேயாவது நிறுவனத்துல வேலை பாக்குறீங்களா? முழு நேர பள்ளியான ட்ரஸ்ட்லயே. உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாதா? இல்ல மேடம், ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ நல்லா ஆதரவு தராங்க. பட் எல்லார்கிட்டயும் நான் வந்து கேக்குற விஷயம் ஒண்ணுதான். கண்டிப்பாக குடும்பம் வெறும் அன்புல பாசத்துல நடத்த முடியாது. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு பேக்கப் வேணும். குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? அந்த காலத்துல சொல்லிருக்காங்க, ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தம்புல தானா வளரும். நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. இப்ப நாங்க நிறைய கல்லூரிகள்ல போய் பாடம் நடத்தும் போது கேட்போம், செமினார் கிளாஸ் எடுக்கும்போது குழந்தைகிட்ட கேட்போம், நீங்க என்னவா வரணும்? நான் ஸ்டேட் ஃபர்ஸ்டா வந்து காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்கி செலக்ட் ஆகி கடைசியா ஒரு கல்யாணம் பண்ணி அப்புறம் ஒரு வீடு கட்டி அப்புறம் சந்தோஷமா வாழ்றேன்னு சொல்லுவாங்க. சந்தோஷத்தை வந்து கடைசி வச்சிருக்காங்க. நாங்களும் ஓடுவோம், எங்க தேவையோ அங்க ஓடுவோம். எங்களுக்கான தேவைகள் இருந்தாலும் அதை எங்க மனைவிகள் சுருக்கிக்குவாங்க. நாங்க 100 ரூபாக்குள்ளேயும் வாழ்ந்துக்குவோம். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு வேலை தான் சாப்பிடுவோம். ரொம்ப பசியோட தான் வேலை செய்வோம். பொருளாதாரம் காசு இருக்காது. நாங்க யார்கிட்டயும் 1 ரூபா காசு வாங்க மாட்டோம். எங்கள்கிட்ட யாராவது பசிக்குதுன்னு சொன்னா ரொம்ப சிரமமா இருப்போம். ஆனா ரொம்ப வறுமையில, அதனால உடலும் கூட பாதிக்கப்பட்டோம். அப்புறம் நாங்க ஒரு ஃபீல், இந்த பசி, இந்த கவலை, இந்த வேதனை நமக்கு ஒரு விஷயத்தை கத்து தருது. என்ன கேட்டீங்கன்னா, அப்ப நாங்க அப்படியே உட்காந்து பேசுறோம். ஒரு இளைஞர்கள் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளால பசி தாங்க முடியல, நோயாளிகள் வயசானவங்க எப்படி பசி ஆறுவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி அன்னையிலிருந்து இன்று வரையும் கடந்த 3 வருடமாக தினந்தோறும் 100 ஏழை நோயாளிகளுக்கு நாங்க உணவளிச்சுட்டு வரோம். இப்ப நாங்க ஒவ்வொரு விஷயமே அப்போ நாங்க என்ன ஃபீல் பண்றோம்னா, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம எதிர்த்தாப்புல இருக்கவங்க படக்கூடாது. எப்படி இதுல மேனேஜ் பண்றீங்க? வெளியில இருந்து ஏதாவது டொனேஷன்ஸ் வருதா? இல்ல, பொருளாதாரம் இப்ப நிறைய பேர் ட்ரஸ்ட்னாலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும். ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வருது. எங்களுக்கு வந்து கடந்த ஆடிட்டிங் காட்டுறதுக்காக வேண்டி மட்டும்தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வரை எங்களுக்கு வெப்சைட் கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. ஏன்னா நாங்க ரொம்ப சென்சிட்டிவான, எங்க உணர்வு பூர்வமாக ஒரு உடலை எடுக்கிறோம். அதை பணத்துக்கும் கூட ஒப்பிட்டு எங்களுடைய பணியை வந்து விமர்சனம் செஞ்சிடக்கூடாது, அதை ஒரு 2ஆம் பட்சமா ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாங்க யார்கிட்டையும் பொதுமக்கள்கிட்ட ஃபண்ட் வாங்க மாட்டோம். இப்ப சமீபமாக எங்களுடைய பணி விரிவடைஞ்சிருக்கு. இப்ப நாங்க 5 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கோம், அது ஃபியூல் அடிச்சிருக்கோம், அதுக்கு FC காட்டணும். அப்ப எங்க கூட சார்ந்து இருக்கவங்க, எங்களோட பணியை தொடர்ந்து பாக்குறவங்க, அவங்களாம் நம்ம வந்து எங்களுக்கு உதவி செய்யறாங்க. ஆனா பொருளாதார ரீதியா ரொம்ப பெரிய சேலஞ்சு இருக்கு. ஒவ்வொரு மதத்துக்கு சார்ந்த மாதிரி வேற வேற விஷயங்கள் அது அடிப்படையில இருக்கும். இதுல எப்படி சமாளிக்கிறீங்க? மிகப்பெரிய சேலஞ்ச் தான் மேடம். நீங்க கடைசியா கேட்ட கேள்விக்கு தான் முதல்ல பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அதிகமான விமர்சனங்களை வந்து தாங்கி இருக்கிறோம். அதிகமான நீங்க சொன்ன மாதிரி விமர்சனங்கள் அதிகமா வந்திருக்கு. இன்னொரு மதத்தோட பாடியை எடுத்துட்டு போறதுக்கு நீ எப்படி வந்து இன்னொரு மதத்தோட பாடியை நீ எப்படி எடுப்ப அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு பாடியை கொண்டு நம்ம சுடுகாட்டிலே அடக்கம் பண்ணும்போது நீ எப்படி அங்க போய் அதை செஞ்ச,
இது செய்யலாமா அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கு. எங்க குழந்தைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கறது ஒண்ணே ஒண்ணுதான். அண்டை வீட்டாரை நேசியுங்கள், உறவினர்களை பராமரியுங்கள், தாய் தந்தையரை நேசியுங்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். நிச்சயமா ஒரு சமுதாயம் நல்ல சமுதாயமா உருவாயிரும். அதனால உறவினர்களோட சேர்ந்து வாழுங்க, அதுதான் முக்கியம். உறவினர்களோட சேர்ந்து வாழ்ந்தாலே போதும். ஆதரவில்லாத உலகத்தை, ஆதரவில்லாத ஒரு சமுதாயத்தை நம்மளால நிச்சயமா படைச்சிட முடியும் அப்படிங்கறத எங்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். விமர்சனம் சொல்லும் போது ஒரு விஷயத்தை இவர் சொல்லும் போது ஞாபகம் வருது. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு முறை நைட் ஒரு மணிக்கு கோயில்ல தேர் கொண்டு வராங்க. தேர் வரும்போது நடைபாதையில ஒரு பல வருஷமா அந்த பகுதியில யாசகம் எடுத்துட்டு இருக்கிறவங்க மரணம் அடைஞ்சிட்டாரு. அப்போ அந்த பாடி எடுத்தாதான் தேர் அந்த வழியே போக முடியும். அப்போ அந்த ஒரு மணிக்கு போலீஸ் கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா அஸ்ரப் பெரிய தாடி வச்சு இஸ்லாமியரோட அடையாளமா அப்படியே போய் அந்த பாடி எடுக்கும் போது அந்த இந்துக்கள் அந்த அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த மனிதநேயம், சமத்துவம், மத நல்லிணக்கம் இதுதான். இந்த மக்கள் இருக்கக்கூடிய கண்ணியமும் இவரோட அன்பும் தான் எந்த விமர்சனம் வந்தாலும் அதை தாண்டி நாங்க பயணிக்கிறோம். எந்த விமர்சனம் வந்தாலும் நாங்க சொல்லுவோம் சக தோழர்கள்ட்ட, யாரோ விமர்சனம் பண்ணா நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். யாருமே விமர்சனம் பண்ணா தப்பான பாதையில போறோம். அதன் அடிப்படையில இங்க 3 மதத்தை சேர்ந்தவங்க தான் வந்திருக்கிறோம். ஆம்ப்ரோஸ், நீங்க சொல்லுங்க. இப்போ மதம் பத்தி பேசும்போது எல்லாரும் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ல இருந்து இந்த அமைப்புல இருக்கீங்க. ஆனா ஒரு பாடி, ஒரு அன்கிளைம்டு பாடி, எந்த ஜாதி எந்த மதம் சார்ந்தவங்கன்னு தெரியாம அவங்கள அடக்கம் பண்றதா இல்ல எரிக்கிறதா இல்ல என்ன பண்றதுன்னா அது எப்படி முடிவு பண்றீங்க? அன்கிளைம் பாடி அப்படின்னாக்கா உறவுகளை யாருக்கு தெரியாது. இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா அப்படின்னு தெரியாது. நாங்க ஒரு இமேஜிங் என்னன்னா, இது இந்துவா முஸ்லீமா இருக்கணும்னாக்கா அவங்க முஸ்லிம்ஸ்ல அது பண்ணிருப்பாங்க, அது தெரியுங்க. ஒரு கிறிஸ்டியன்ஸ்ல ஹிந்துஸ்ல எதுவும் தெரியாது. தெரியாத போது அது நான் கிறிஸ்டியன் அவன் பேர் கொண்டு தெரிஞ்சதுனாக்கா நான் எடுத்துட்டு போய் நான் கிறிஸ்டியன் நான் எடுத்து போய் அதுக்கு தகுந்த பண்ணிட்டு இருக்கேன். பட் மதமே தெரியாதவங்களுக்கு 3 வகையிலும் பண்ணிடுவீங்களா? பொதுவா இருக்கு ஒரு இடத்துல. பொதுவா ஒரு இடத்துல. ஓகே. சோ அந்த பிரச்சனை உங்களுக்கு எங்களை பொறுத்தவரை மேடம், நாங்க எல்லாருமே ஆன்மீகத்தில் நம்பிக்கையானவங்க. இங்க அதாவது இந்த உலகத்துல ஒரு தனி மனிதனுக்கும் இப்ப எனக்கும் இந்த உலகத்துக்கான தொடர்பு அப்படிங்கிறது ஒரு பிராணிக்கும் ஒரு மரத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குமோ அவ்வளவுதான். இப்ப நான் காலையில சென்னை வரணும்ட்டு என் மனைவி என்ன பண்ணாங்கன்னா, டவல்ல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, பெல்ட்ல இருந்து, பர்ஸ்ல இருந்து, பேக்ல இருந்து, அங்க போய் திடீர்னு உங்களுக்கு இது ஆகலைன்னா வெந்தயம் எடுத்துக்கங்க, ஓம வாட்டர் எடுத்துங்க, இவ்வளோ ப்ரிப்பேரா ஒரு 10 மணி நேரம் நாங்க டிராவலுக்கு வர்றோம். ஆனா இதை தாண்டி எங்கேயோ ஒரு பக்கம் நாங்க போறோம். வாழ்க்கையில எல்லாருமே ஒவ்வொரு தனி மனிதனுமே மரணத்தை சுவைக்காம இருக்கவே முடியாது. அப்ப அங்க போறதுக்கு நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம்? கொஞ்சம் ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம், 10 மணி நேரம் வரக்கூடிய இந்த ஒரு விஷயத்திற்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ ப்ரிப்பேரா போறோம். அப்ப எங்களோட நோக்கம் என்னன்னா, நாளைக்கு எங்கேயோ போறோம். அங்க போகும்போது ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போகணும். அது என்ன எடுத்துட்டு போகணும்னா, அன்பு எடுத்துட்டு போகணும், இரக்கத்தை எடுத்துட்டு போகணும். அப்ப நாங்க சொல்லுவோம் நிறைய, நாங்க தோழர்கிட்ட, வாழ்றதுங்கிறது உயிரோட வாழ்றது இல்ல, நம்ம இறந்த பிறகும் இன்னொருத்தவங்களோட உள்ளத்துல வாழணும். இப்ப எங்களோட கான்செப்ட் அதுதான். நம்ம எதிர்காலத்துல ஒருத்தவங்களோட உள்ளத்துல வாழணும். நம்ம இல்லைனாலும் நாளைக்கு நம்மளை பத்தி 4 பேர் நல்லது பேசுவாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மேத்தமேட்டிக்ஸ் ஜீனியஸ் இருந்தாலும் வாழ்க்கையோட மேத்தமேட்டிக்ஸ் ஒரு அரித்மெட்டிக் அவ்வளவு சிம்பிளா வச்சிருக்கிறாரு. அந்த அரித்மெட்டிக் எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு. அவங்களுக்கு ஏதாவது டெத் ஒன்று ஆச்சுன்னா, அவங்க ஏதாவது கோல்டு ஏதாவது போட்டுன்னு வந்திருந்தாங்கன்னா அது மட்டும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்போ அம்மா நல்லா சண்டை திட்டி விட்டுருவான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, வந்தாச்சு நீ பாத்துக்கிறதுக்கு உனக்கு இது இல்ல. இப்போ ஆஃப்டர் டெத் கூட பார்க்கணும், இந்த பாடியை பார்க்கணும்னு கூட உனக்கு தோணல. அவங்க ஜுவல்ஸ் என்ன பண்ணீங்கன்னு இப்போ 47 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. ஸோ அந்த கிளப் முதல்ல அம்மா என்னோட ஆண்ட் தான் மிஸ்ஸஸ் சாவித்ரி வைத்தி, அவங்களால எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அந்த காலத்துல 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒன்னும் வேற ஒண்ணுமே இல்லை. வீட்டுல சமையல் ஆஃப்டர் எல்லாரும் ஆஃபீஸ் ஸ்கூல்லாம் போனப்பறம் வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதான உபயோகமா ஏதான பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாதம் ஒரு சேவை திட்டம் அப்படின்னு சொல்லி திங்கள் அறநிலை சங்கம் அப்படின்னு ஒரு இனிஷியலா ஒரு 20 பேரை வச்சு ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க? அதுல எவ்ரி மந்த் ஒரு அனாதை ஆர்ஃபனேஜ்ல போய் சாப்பாடு கொடுக்கறது, இல்லாட்டி ஒரு ஏழை மாணவனுக்கு படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறது, இல்லாட்டி கல்யாணத்துக்கு அப்பெல்லாம் கோல்டு வாஸ் வெரி ரொம்ப சீப்பா அதனால கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்றது, திருமங்கல்யம் கொடுக்கறது, எல்லா டொனேஷன்ஸ் மூலமா. அந்த 20 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு
யாரால முடியுமோ போய் கேட்டு கலெக்ட் பண்ணி சின்ன சின்ன எல்டர்லி விமென்க்கு ஆக்சுவலா வெறும் விமென் இல்ல 60 வயசு தான் இதுக்கு சீனியர் விமென் தான் ஆரம்பிச்சதே. அந்த நோக்கத்தை தான் ஆரம்பிச்சது. ஒத்துமை இல்லாதவங்க, பாத்துக்கிறதுக்கு ஒத்துமை இல்லாதவங்க, இல்லாட்டி வீட்டிலே இருந்து ஏதான பிரச்சனைனால வெளில வந்தவங்க, அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு தனியா நம்ம ஏதான பண்ணோம்னு சொல்லி அம்மாக்கு ரொம்ப ஒரு மனசுல ஒரு இருந்தது. ஏதான ஒண்ணு பண்ணணும் நம்மளுக்குன்னு சொல்லி பண்டே சேரிட்டி கிளப் ஃபார்ம் பண்ணோன்னு அதை நம்ம ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1978ல குரோம்பேட்ல ஒரு சின்ன வீட்டுல வாடகை வீட்டை எடுத்துட்டு ஒரு 4 பாட்டிங்களை வச்சுட்டு ஆரம்பிச்சது. ஓகே. அப்புறம் படிப்படியா எல்லாரையும் போய் மீட் பண்ணி நிறைய பேரை இண்டிவிஜுவல்ஸா இருக்கட்டும் சரி, நிறைய பிசினஸ் ஹவுசஸா இருக்கட்டும் சரி, எல்லாரையும் போய் மீட் பண்ணி ஹெல்பேஜ் இந்தியா அப்படின்னு சொல்லி பெரிய இன்டர்நேஷனல் அதோட ஆர்கனைசேஷனோட சேர்ந்து எல்லா ஸ்கூல்ஸ் சென்னை தமிழ்நாட்டுக்கு எல்லா ஸ்கூல்ஸும் ஸ்பான்சர் வாக் அப்படின்னு சொல்லி 1 கிலோமீட்டர் நடந்தா 10 பைசா 20 பைசா 50 பைசா அப்படி அந்த காலத்துல அந்த மாதிரி சொல்லி 2 ரூபாய் 5 ரூபாய் வரைக்கும் they can walk பண்ணி எல்லா சின்ன பசங்க எல்கேஜி யூகேஜில இருந்து நாங்களும் இப்ப ஸ்கூல்ல இருந்தோம். சோ நாங்க எல்லாரும் இந்த ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி விஷ்ராந்திக்குன்னு ஆரம்பிச்சது. சோ விஷ்ராந்தி வந்து ஹெல்பேஜ் இந்தியா அந்த ஓல்ட் ஏஜ் ஃபேமஸான ஒரு ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், அவங்களோட சப்போர்ட்னால முதல்ல இவ்வளவு பிரம்மாண்டமா ஆரம்பிச்சது வந்து அவங்களோட சப்போர்ட்னால. ஓகே. நீங்க சொல்லுங்க, அது அங்க இருக்கிறவங்க வெறும் மனசால பாதிக்கப்பட்ட இல்ல புறக்கணிக்கப்பட்ட அப்படிப்பட்டவங்களை மட்டும் தான் இருக்கிறாங்களா? எல்லா விதத்திலயும் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இப்ப பிள்ளை வந்து திடீர்னு என்னால பாத்துக்க முடியலன்னு கொண்டு வந்து விட்டுறவங்களும் இருக்காங்க. பெண்கள் வச்சிருந்தவங்களும் இருப்பாங்க. சில பேர் சமுதாயத்துல 2 பேரும் வேலை செய்யறதுனால எங்களால எல்டர்லி உமன்ல பாத்துக்கவே முடியறது இல்ல, அந்த மாதிரி கேட்டகரியிலயும் வருவாங்க. சோ நாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இன்டர்வியூ வச்சு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டோ, அதுக்கப்புறம் உடம்பு ஒண்ணும் இல்லாம இருக்காங்களா, ஏதோ சாதாரணமா ரத்த அழுத்தம் அதெல்லாம் இருந்ததுனாக்கா அதெல்லாம் பரவாயில்லன்னு எடுத்து போனாங்க. எங்களுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் வந்து சர்டிஃபை பண்ண உடனே நீங்க வில் டேக் தம் வந்து பாத்துட்டு போவாங்களா? எப்பானா வந்து பாக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அம்மா வந்து பாக்கணும். ரொம்ப ரேர் அந்த மாதிரி வரது இல்ல. ஆனா அவங்களுக்கு ஏதாவது டெத் ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க ஏதாவது கோல்டு ஏதாவது போட்டுன்னு வந்திருந்தாங்கன்னா போன் பண்ணி கேட்பாங்க. அப்போ அம்மா நல்லா சண்டை திட்டி விட்டுருவான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இங்க வந்தாச்சு நீ வந்து பாத்துக்கிறதுக்கு உனக்கு இது இல்ல, இப்போ ஆஃப்டர் டெத் கூட வந்து பாக்கணும், இந்த பாடியை பாக்கணும்னு கூட உனக்கு தோணல, அவங்க ஜுவல்ஸ் என்ன பண்ணீங்கன்னு கேட்கல, உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் உரிமை கிடையாது, போன் வச்சு. அதுதான். அப்போ அந்த பாடி அடக்கம் நீங்களே பண்ணிடுவீங்களா? இல்ல நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னாக்க இப்ப அதுல அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எழுதும் போது இன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இறந்த உடனே நாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். வரலன்னா உங்களே சொல்லிடுவாங்க, நீங்களே பண்ணிடுவாங்க. நாங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கடைசி ரைட்ஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணிடுவோம். இனிஷியலா ஃபர்ஸ்ட் வந்து அம்மா தான் ஆரம்பிச்சது. அது முதல்ல ஒரு டெத் ஆச்சு, அந்த பாட்டிக்கு ஒத்துமே இல்ல, ரிலேட்டிவ்ஸும் இல்ல, அந்த ஃபார்ம்ல வந்து ஒண்ணுமே ஃபில் பண்ணல, டெத்துக்கும் யாரும் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ரிலேட்டிவ்ஸ் ஒண்ணுமே இல்ல. சோ அப்போ அம்மா வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலோட தான். பிகாஸ் அந்த ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, அந்த சொசைட்டி வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் சொசைட்டி அந்த டைம்ல. சோ ஒரு லேடி வந்து அந்த மாதிரி ஒரு சுடுகாட்டுக்கு போய் அது ஒரு ஒத்துமை அது ஒரு அனாதை பிரேதத்துக்கு போய் ஒரு லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணோம்னா என்ன எப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு உந்துதல்ல, வெரி பிரேவ், ஏதோ ஒரு மனசு சரி நான் போறேன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி தைரியமா ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அந்த பாடியை வச்சு கூட ஒரு ஹெல்ப்பர் அழிச்சுட்டு போயிட்டு அந்த லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு ரொம்ப வெரி டிஸ்டர்ப், நிறைய எல்லாரும் ஒரு மாதிரி பேச அந்த பிகாஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஒரு பிராமின் ஃபேமிலி. சோ ஒரு பிராமின் லேடி வந்து இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போறது, அதுவும் ஒரு பிரேதத்துக்கு ஒத்துமே இல்லாத அனாதை, அது என்ன பாவமா புண்ணியமா அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. சோ அவர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி மகாபெரிவா சங்கராச்சாரியர்கிட்ட போய் அம்மா போய் பேசிட்டு வந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, காஞ்சிபுரத்துல போய் பேசிட்டு இந்த மாதிரி பண்ணேனே, நான் பண்ணது சரியா, எனக்கு ரொம்ப பொலைச்சலா இருக்குமானோ. அப்போ அவர் சொன்னாராம், கவலையே படாத, நீ இது ஒண்ணு பண்ணது வந்து 1000 அஸ்வமேத யாகத்தோட புண்ணிய பலன் உனக்கு கிடைச்சிருக்கு, இதை பத்தி நீ கவலையே படாத, எவ்வளவு முடியுமோ நீ பண்ணு, கோ அஹெட் சொன்னா. அதுக்கப்புறமா ஸ்னோ ஸ்டாப்பிங். ஸ்ரீதர், இது வரைக்கும் நீங்க எத்தனையோ இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிருக்கீங்க, சுமாரா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அடக்கம் கொடுத்து? 1950 பேருக்கு பண்ணிருக்கேன். மனசுக்கு ரொம்ப பாதிச்சது ஒரு சம்பவம் எது? ஒரு முதியோர் இல்லத்துல ஒருத்தர் வந்து அட்மிட் பண்ணிருந்தோம், அவருக்கு உடம்பு முடியாம போயிடுது. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம், கொண்டு போய் பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ டே டைம்ல அவங்க அந்த நர்ஸ் பார்த்துப்பாங்க, ராத்திரில நான் போய் அவருக்கு காவல் இருப்பேன், நைட்டு கூட படுத்து. அப்போ ஒரு நாள் சொன்னாரு, எனக்கு என் மக இருக்கா,
வந்து அவள் வேறு ஜாதியில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டதால் என் கூட போக்குவரத்து இல்லை, என் மகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நீங்கள் அட்ரஸ் கொடுங்கய்யான்னு சொல்லி, பெருங்குடியில் தான் இருந்தாங்க அவங்க. அந்த அட்ரஸ் வாங்கிட்டு நான் என் நண்பர் ஒருத்தரும் போனோம். போயிட்டு இந்த மாதிரி உங்கள் தகப்பனார் வந்து இப்படி இருக்காங்க, ஒரு இறக்கும் தருவாயில் இருக்காங்க, நீங்கள் வந்து அவசியம் வந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை அவர் என்னுடைய அப்பாவே இல்லை, எங்களுடைய திருமணத்தை ஏற்றுக்கல, அதனால் நாங்கள் அவர் ஏற்றுக்கல. நான் சொன்னேன், அதெல்லாம் விட்டுருங்கம்மா, முடிஞ்சு போச்சு, இப்போ அவர் இஸ் இன் டெத் பெட், நீங்கள் வந்து பார்க்கணும். அவர் கணவர் வந்து சொன்னார், இப்போ நீ வெளியே போறியா இல்லை கழுத்து பிடிச்சி தள்ளட்டுமா அப்படின்னு என்ன கோபமாக பேசினார். நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் உங்கள் மனைவி அனுப்புங்க அப்படின்னு. இல்லை, சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். இவர் ரொம்ப ஆவலாக காத்துன்னு இருக்காரு. பார்த்தீங்களா என் பெண்ணை அப்படின்னாரு. ரொம்ப மனசு பாரமாக இருந்தது. பொய்யா இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், உங்கள் ஊரில் இல்லையா சார், பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க வந்த உடனே வந்து அவசியம் பார்ப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு ராத்திரி அவர் இறந்து போயிட்டார். ஓகே. ஒரு நாள் வந்து அதை எடுத்து அவர் அடக்கம் பண்ணும்போது அப்போ மனசு நினைச்சேன், என்ன ஒரு கல் இதயம், ஒரு தகப்பனாருக்கே வந்து ஒரு மகள் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது, அது ரொம்ப பாதிச்சுது அந்த விஷயம். என்ன கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்திருப்பீங்க சலீம். நாங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டு பிளாட்ஃபார்ம்ல ஒரு முதியவர் ஒருத்தர் மரணம் அடைஞ்சிடறாரு. பாய்சன் சாப்பிட்டு பிளாட்ஃபார்ம்ல இறந்துடுறாரு. அவர் மரணம் அடைஞ்சு 25 நாள் மார்ச்சுரியில வச்சு எல்லா இடங்களையும் நோட்டீஸு, போஸ்ட், போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே பண்ணி அந்த பாடி பாய்சன் சாப்பிட்டனால சீக்கிரம் டீகம்போஸ் ஆயிருச்சு. அப்போ ஒரு 25 நாள் கழிச்சு நாங்க கொண்டு போய் மயானத்துல அடக்கம் பண்ணிடுறோம். நாங்க எந்த பாடியும் எரிக்க மாட்டோம், ஏன்னா அன்னோன் பாடி எரிக்க கூடாது. நாளைக்கு சொந்தக்காரங்க யாராவது தேடி வந்தா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி புதைக்கணும். புதைச்சோன்னே ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்துல இருந்து, எங்களுக்கு கோவைக்கும் கேரளாக்கும் ஒரு 35 வயசு மதிக்கத்தக்கூடிய 2 வாலிபர் வந்து இந்த மாதிரி என்னுடைய தகப்பனார் நீங்க தான் அடக்கம் பண்ணீங்க, அவங்க பாடியை நோண்டி எடுத்துட்டு போகணும் அப்படின்னாங்க. நாங்க சொன்னா, பாடி புதைக்கிறது ரொம்ப ஈஸிங்க, எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்க தாசில்தார்கிட்ட அப்புறம் போலீஸ் அப்புறம் கலெக்டரேட்ல எல்லாம் பர்மிஷன் வாங்கணும். அப்போ அவங்க சொல்லும் போது சனிக்கிழமை, அப்ப நான் நினைச்சேன் நீங்க மண்டே இல்ல டியூஸ்டேக்கு மேலதான் இந்த ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவங்க நைட்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ ரொம்ப நாங்க கேட்கிறோம், யார் அவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த நபர் யார் அப்படி கேட்கும்போது அவர் சொல்றாரு, 2 முறை கதறி வாரியத்துறை கேரளாவுடைய அமைச்சராக இருந்தவர், 1 முறை எம்பியா இருந்தவர். நாங்க தான் எங்க கையால ஆதரவற்ற சடலம்னு சொல்லி நல்லடக்கம் செஞ்சோம். அது ரொம்ப எங்களுக்கு வித்தியாசமா இருந்து, உலகத்துல நம்ம என்ன பதவி, பட்டம், புகழ், பெயர் எது சம்பாதிச்சிருந்தாலும் நம்ம உடல்ல உயிர் இருக்கிற வரையும் தான் நான் சலீம், அஸ்ரஃப், இல்லாட்டினா பிக் ஜீரோ பிணம். இறுதியான ஒரு விஷயம் என்னன்னா, கடைசியா மனிதன் எங்க எப்படி மரணிக்கிறானோ இல்லையோ 4 சொந்த பந்தம் இருக்கிற இடங்கள்ல மரணிக்கணும். அதுதான் எங்களோட. நாங்க அடக்கம் பண்ணும்போது, ஒவ்வொரு உடல் அடக்கம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணிக்குவோம், இறைவா இதுதான் நாங்க அடக்கம் பண்ணக்கூடிய கடைசி ஆதரவற்ற சடலமா இருக்கணும் அப்படின்னு நாங்க மன உருவமா பிரார்த்தனை பண்ணி தான் நாங்க அடக்கம் பண்ணுவோம். அவங்க பேசுறது பேச்சு பார்த்தாக்கா நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கிறது இப்போ இருக்கிற இளைஞர்கள் சரியான பாதையில போயிட்டு இருக்காங்கன்னு தோணுது உங்களுக்கு? ஆமா, கரெக்டா. இப்போ நிறைய 2015ல அந்த ஃப்ளட்ஸ் போது அந்த அவ்வளோ யங்ஸ்டர்ஸ்னா, நாங்க ஆக்சுவலா விஸ்வநாத் எங்களுக்கு ஒன்றும் ஆல, ஒரு வாரம் ஃபுல்லா அங்கதான் இருந்தேன். அந்த ஃப்ளட்ல வெளில போக முடியல. பட் எங்களுக்கு மேஜரா ஒன்றும் அஃபெக்ட் இல்லை. ஒன்லி திங் பால் வரல, கேஸ் இல்லை. ஏன்னா எல்லா 200 பேர்களுக்கு சமைக்கணும், கேஸ் இல்லை, பால் இல்லை. பட் மற்றபடி எல்லாமே ஏதோ மேனேஜ் பண்ணியிருந்தோம். அந்த நியூஸ் கேட்டு, ஐயோ 150 பாட்டிங்க ஸ்டார்வா இருக்காங்க, ஸ்டார்வேஷன், அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லைன்னு சொல்லி ஒரு கால் காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்ச கால் ராத்திரி 10-11 மணி வரைக்கும் கால்ஸ். இதான் வேணுமா மேடம், இது வேணுமா, அது வேணுமா, பஸ்கெட் வேணுமா, பிரெட் வேணுமா, பால் வேணுமா, என்ன என்ன பண்றதுன்னு தெரியாத மீதி அஃபெக்ட் ஆன ஃப்ளட் ஏரியாக்கெல்லாம் கொண்டு போய் டைவர்ட் பண்ணுவோம். அப்படியே லோடா இறக்குறாங்க. ஐயோ இங்க வான நிறைய பேர் அங்கெல்லாம் தேர் ஆல் ஷெல்டர்ஸ் இருக்காங்க, அங்க போய் கொடுங்க, சர்ச் இருக்காங்க, அங்க இருக்காங்க, அப்படி நீட் டு டைவர்ட் எவ்ரிதிங். அவ்வளவு அது எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அப்பவே நான் நினைச்சேன், ஓகே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ஒரு டோட்டலி டிஃபரெண்ட் அவுட்லுக் வருது. குக்கு இல்லைன்னா கூட அவங்களே சமையல காஞ்சிபுரத்துல இருந்து எங்களுக்கு எடுத்துன்னு கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் அந்த ஃப்ளட் போது அஃபெக்ட் ஆச்சு. ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் காஞ்சிபுரத்துல இருந்து அந்த மழையிலயும் கொஞ்சம் அடங்கிட்டு, பட் ஸ்டில் அதெல்லாம் வெயிட் பண்ணி சப்பாத்தி சப்ஜி எல்லாம் கொண்டு ராத்திரி ஒரு கரெக்டா 7 o'clock சாப்பாடு போட்டுருவோம்னு சொன்னோம். பெல் அடிச்சோம். 6:45 it was there.
அவ்வளவுதான். இவங்கள மேல இளைஞர்கள் இருக்கறனாலதான் நாங்க அவங்கள பின்தொடர்ந்து போறோங்கிறத உண்மை. இல்ல வயசுங்கிறது நாங்க இந்த துறையில இருக்கிறதுனால வயசு ஒண்ணும் இல்ல. 5 வயசு குழந்தைக்கு சுகர் வருது, இறந்துடுறாங்க. 110 வயசு உயிரோட வாழ்றாங்க. அப்ப இவங்க எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இளைஞர்களா ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number தான சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், உலகத்துல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கு மனசு வேணும். கண்டிப்பா. மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, be the change you want to see. அவ்வளவுதான். நம்ம மனசுல என்ன இருக்கோ அது மாற்றங்கள் கொண்டு வரணும்னா அது நம்மளால பண்ண முடியும். மனசுல எது இருந்ததுனாக்கா யூ ஃபீல் ஆல்வேஸ் யங். அப்சல்யூட்லி. கவிஞர் கண்ணதாசன் வந்து எல்லா பெரிய தத்துவங்களையும் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு. அது எல்லாம் இந்த உலகம் நல்லா அறியும். எல்லா மனிதருமே வந்து ஒரு தெய்வமாகலாம் அப்படின்னு தத்துவத்தை அவர் சொன்னாரு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். உலகத்துல எத்தனையோ பேர் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா தெரிய மாட்டேங்குது. ஆரம்பம் நம்ம மனசுல இருக்கு. நினைச்சா முடியும், முயற்சி பண்ணா முடியாதது உலகத்துல எதுவுமே இல்ல. தேங்க்யூ சோ மச் வந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். நிஜங்கள்.